புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது புறப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனை முன்னிட்டு தற்பொழுது அங்கிருந்து அவர்கள் சென்னை திரும்புகின்றனர். கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியான நகர்வுகளையும் முன்னெடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஏற்கனவே குதிரை பேரம் நடைபெறும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அதிமுக தலைமை அவர்களை அங்கு தங்க வைத்திருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே 108 இடங்கள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவர்களுக்கான அந்த போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக யார் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு அரசியல் சதுரங்கமாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிலையில்தான் சென்னையில் இருக்குமாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுகவினுடைய தலைமை உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து தற்பொழுது பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த அவர்கள் அனைவருமே தற்பொழுது சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வர வேண்டும், சென்னையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையில் தங்க வேண்டும் என்று அவர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். அஸ்வினி, புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது புறப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனை முன்னிட்டு தற்பொழுது அங்கிருந்து அவர்கள் சென்னை திரும்புகின்றனர். கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியான நகர்வுகளையும் முன்னெடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஏற்கனவே குதிரை பேரம் நடைபெறும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அதிமுக தலைமை அவர்களை அங்கு தங்க வைத்திருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே 108 இடங்கள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவர்களுக்கான அந்த போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக யார் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு அரசியல் சதுரங்கமாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிலையில்தான் சென்னையில் இருக்குமாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுகவினுடைய தலைமை உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து தற்பொழுது பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த அவர்கள் அனைவருமே தற்பொழுது சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வர வேண்டும், சென்னையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையில் தங்க வேண்டும் என்று அவர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். அஸ்வினி.